உள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய பாதப்பில் தாழ்த்தி ஒப்படுகிறோம். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ எங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னீங்க. நீங்கள் எங்கள் மத்தியில் இருங்க, எங்களோடு பேசுங்க. இதோ இன்றைக்கு உங்களுடைய யாத்திரையாகவும் 5ஆம் அதிகாரம் மூலமாக நீர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை தியானிக்கிறோம், அதிலிருந்து சத்துவங்களை கற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் மனதை சிதற்காருவோம். கர்த்தர் நம் அனைவரையும் கோடா கோடியை பெருகும்படி செய்வாராக. ஹல்லேலூயா. இன்றைய அதிகாரம் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்பதாக நம்மிடத்தில் பேச போகிறது. மோசேயும் ஆரோனும் தன்னுடைய ப்ரொஃபைலில் ரொம்ப லோ ப்ரொஃபைல் பீப்புள். ஆரோன் அஃப்கோர்ஸ் அவர் ஒரு அடிமையாக எகிப்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மோசஸ்க்கு ஆண்டவர் ஒரு ஹை ப்ரொஃபைல் கொடுத்தாரு. ஆனால் மோசஸ் அதை லூஸ் பண்ணிட்டார். பார்வோனின் மகன் என்கிற பெயர் அவருக்கு இருந்துச்சு. தன்னுடைய 40வது வயதிலே அதை இழந்து 40வது வயதிலே அவர் நாட்டை விட்டு ஓடி போன, காணாமல் போன குற்றவாளி என்று அவர் ஃபைல் க்ளோஸ் பண்ணப்படுகிறது. ஒரு விசை 40 வயதாகியிருந்த இளவரசன் மோசே இஸ்ரேலரையும் எகிப்தியரையும் சுற்றி பார்க்கும்படி வந்தான். அவன் வரும்பொழுது அவன் ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் துன்பப்படுத்துவதை பார்த்து அதை தட்டி கேட்க போனான். அப்பொழுது ஒரு சின்ன சண்டை நடந்தது. அந்த சண்டையில் தன் சகோதரனாகிய இஸ்ரவேலனை காப்பாற்றும்படியாக தான் வளர்ந்த குலம், தன்னை வளர்த்துவிட்ட குலம், எகிப்தின் குலத்துக்கு விரோதமாக எழும்பி அந்த ஒரு விரோதியை கொன்று போட்டான், மறைத்து விட்டான். ஆனால் அடுத்த நாள் 2 இஸ்ரவேலர்களும் சண்டை போட்டு கொண்டிருந்த போது, நீங்கள் ஏன் உங்கள் சகோதரருக்குள் அடித்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லும்பொழுது அதிலே ஒருவன் கேட்டான், உன்னை எங்களுக்கு மேல் நியாயாதிபதியாக வைத்தது யார் என்று சொல்ல மோசே நடுநிலையில் நிற்கிறான். எகிப்தியனாய் இருந்து இஸ்ரவேலனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா இஸ்ரவேலன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எகிப்தியர்களோடும் பகைத்தாய்விட்டது. இப்போ இந்த பக்கமும் சாய முடியல, கேட் ஆன் த வால், இந்த பக்கம் விழுந்தாலும் ஆபத்து, அந்த பக்கம் நான் விழுந்தாலும் ஆபத்து என்று தேசத்தை விட்டே ஓடி போகிறான். அவனை யாராலும் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்றைய இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ், அன்றைய இஸ்ரேலி போலீஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையும் தாண்டி தான் ப்ரொஃபைலை மாற்றிக்கிட்டு வேஷம் மாறி என்று சொல்லலாம், வேஷம் மாறி ஒரு ஆட்டிடையனாக மாறுகிறான். இதோ 40 ஆண்டுகள் ஆகிறது. மோசையோட ஃபைல் எகிப்தில் க்ளோஸ் பண்ணியாச்சு. இவன் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைத்து ஆடு மேய்க்கிற சினாய் மலை மேலே மேய்த்து கொண்டிருக்கும்போது, என் ஜனத்தை காப்பாற்றும்படியாக நீ மறுபடியும் எகிப்துக்கு போ என்று சொல்லுகிறார். மோசே போக விரும்பவில்லை. நம்ம அதெல்லாம் 3rd சாப்டர்லேருந்து படிக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவரை பலப்படுத்தி நீ போ என்று சொல்ல மோசே போகிறார். ஒரு பெரிய ப்ளே பார்க்க முடியும். என்னென்னா, ஜனங்களை மோசே நம்புவார், ஜனங்க மோசையை கைவிட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் மோசைக்கு இந்த பயணம் தான். 120வது வயதில் நேபோ மலை மேலே ஏறி தன் உயிர் விடும் வரைக்கும் ஜனங்கள், நம்ம மொழியில் சொல்லணும்னா, மோசையோட கழுத்தை அறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. 40வது வயதில் தன் ஜனத்துக்காக நிற்கும்போது என்ன சொன்னான் அந்த ஒரு இஸ்ரவேலனை, உன்னை யாரா என் மேலே ராஜா வாக்குனது என்று கேட்க ஓடி போனவன் 80வது வயதிலே வந்தான். இவர்களுக்காக நிற்கிறான், அடையாளங்கள் செய்து கொண்டு இருக்கிறான், இவர்களை காப்பாற்றும்படியாக வந்திருக்கிறான். இஸ்ரவேலர் திரும்பவும் மோசைக்கு விரோதமாக எழும்பதான் போகிறார். மோசைக்கு நடந்தது நம்ம பேச வேணாம். எது பேசினாலும் அதில் நமக்கு என்ன பிரயோஜனம் நம்ம பார்க்கணும். ஆமென். இதில் நம்ம என்ன கற்றுக்கிறோம், அதில் எனக்கு என்ன லாபம், நமக்கு என்ன லாபம்னா இதே மேலே தான். நீங்கள் மக்களுக்காக எழும்பினால் சில நேரம் மக்கள் உங்களுக்கு துணையாக வராமல் போய்விடலாம். உங்களை கேட்டேன்னா எனக்கு பைபிள் சொல்லித்தாங்கன்னு, உங்களை கேட்டேன்னா என்னை ஊழியத்துக்கு கூப்பிடுங்கன்னு, உங்கள் கையில் நான் கேட்டேன்னா என்னை சர்ச்சைக்கு கூப்பிடுங்கன்னு, உங்கள் கையில் கேட்டேன்னா எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னு என்றெல்லாம் வரும். கர்த்தரை பார்த்தால் தொடர்ந்து பயணிக்கலாம், மனிதர்களை பார்த்தால் பிரேக் ஆகலாம். இப்போ கூட கூகுள் ஜூம் மீட்டிங்கில் அந்த மக சொன்னாங்க, எனக்கு அப்பா இல்லை, அப்பா இருந்தோம் ஆனால் இப்போ அப்பா இறந்துட்டார், இப்போ என்ன இல்லை மகளே, நீ அடிக்கடி ஆண்டவரை பார்க்குறத விட்டு வேற எங்கேயோ பார்க்குறதுனால தான் இடறி விழுகிறாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அடிக்கடி மனிதர்களை பார்த்தோம் என்றால் விட்டு விட்டு ஓடுவதை காட்டிலும் வேறு வழி இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், விட்டு விட்டு எங்கே ஓடுறது?
இந்த முறை மோசே பாதியில் விட்டுட்டு போனார்னா அவரை ஈஜிப்ட் இன்டெலிஜென்ஸ் தேடி கண்டுபிடிச்சி கொண்டுரும். ரெக்கார்ட்லாம் வர தேடிட்டு இருப்பான் அவன். யாரா அந்த மோசே? சார் அவங்க அண்ணன் ராஜா, அவங்க அண்ணன் ஆரோன். ஓஹோ தேடிப்பார், இவன் யார்? இவனும் இஸ்ரவேலனாமே, எங்கேருந்து வந்தான்? 40 ஆண்டுகள் எங்கே போனான்? தேடி எடுத்துட்டு இருப்பான், கண்டுபிடிச்சிருப்பான். ராஜாவே இது வேற யாரும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு போட்டியா உங்கள் அத்தை வளர்த்த ஒரு ஒருத்தன், இவன் தான் மோசே. ஃபுல்லாக டேட்டா எடுத்து வச்சுட்டு இருப்பான். இந்த முறை மோசே பாதியில் விட்டுட்டு போனால் ஈஜிப்சியன் இன்டெலிஜென்ஸ் வில் கேட்ச் ஹிம், வில் டிஸ்ட்ராய் ஹிம். அதில் கால் வச்சாச்சு, கடந்தாக வேண்டும். கடலிலே இறங்கி ஆகிவிட்டது, அதை தாண்டி செல்ல வேண்டும் என்கிற நிலையில் மோசே நிற்கிறார். அந்த மனிதர்கள் உதவிக்கு இல்லை, ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் முடிவு பரியந்தம் நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார். அவர் தன்னுடைய 28வது அதிகாரம் மத்தேயுவிலே சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். இந்த எண்ணத்தோடு இந்த செய்திக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். மோசஸ் வர்சஸ் பாரோ நான் கொடுக்குற டைட்டில். மோசேயா பார்வோனா? நல்லா இருக்கா டைட்டில்? மோசேயா பார்வோன். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசேயா பார்வோனா இருந்தா மோசே. இன்றைக்கு அவருக்கு 80 வயது. மோசேயா பார்வோனா என்றால் உலகத்தின் கண்ணோட்டத்தில் in the eyes of the world பார்வோன். அவன் உடல், அவன் பணம், அவன் அழகு, அவன் திறமை, அவன் சொத்து, அவன் பதவி, அவன் மக்கள், அவன் இராணுவம், அவன் குதிரைகள். மோசே 80 வயது பெருமானம் உள்ள ஒரு முதியவன், கையில் கோலை தவிர, தடியை தவிர, ஒரு கையில் கோலை தவிர வேறு ஒன்றும் இல்லாதவன் இந்த மோசே. முழு எகிப்தே பார்வோனுக்கு உதவி செய்கிறது. ஏன் இன்றைய அதிகாரத்தில் இஸ்ரவேலும் பார்வோன் வழியில் வந்து விடுகிறது. தன்னந்தனி மனிதனாய் தன்னை காட்டிலும் 1 வயது பெரிதான தன் அண்ணனோடு 80 வயது 81 வயது, ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு கோல், ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு தடியோடு கூட கர்த்தருடைய உதவியோடு கூட பார்வோனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். மகனே மகளே, உன் கையில் வெறும் கோல் இருக்கலாம், பிரச்சனை கோலா பதவியா என்றல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? இன்னொரு வழியில் சொன்னோன்னா நாம் கர்த்தர் கூட இருக்கிறோமா? மோசஸ் வர்சஸ் பாரோ, மோசேயா பார்வோனா என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாரம் நம் அனைவருக்கும் ஒரு தைரியம் ஊட்டுகிற அதிகாரமாய் இருக்க போகிறது. நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு அதிகாரமாய் இருக்க போகிறோம். திருச்சபையே, இதை நான் 2 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். முதல் பகுதி, பார்வோன் மோசேயையும் ஆரோனுக்கு முன்பதாக கொடுக்கிற கட்டளை. அது 14ஆம் வசனம் வரைக்கும், 1 to 14 வரைக்கும். பார்வோன் மோசேக்கும் ஆரோனுக்கும் கொடுக்கிற கட்டளை. 2வது பகுதி 15ஆம் வசனத்தில் 23ஆம் வசனம் வரைக்கும் பார்வோன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிற துன்புறுத்தலின் கட்டளை. A troublesome command, a torturing command என்பதாக பேசப்போகிறது. இந்த அதிகாரம் எதை நமக்கு பேசப்போகிறது என்றால், the first confrontation. ஆமென். டைட்டில் மோசே வர்சஸ் பார்வோ. பார்வோனுக்கு பின்பதாக படை இருக்கிறது, எல்லாம் இருக்குது என்று சொன்னேன். மோசேக்கு பின்பதாக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மோசே வெளிப்படுத்த வேண்டும். அதை பார்வோன் பார்க்க வேண்டும். இன்றைக்கி திருச்சபையோட நிலை இதுதான், விசுவாசிகளுடைய நிலை இதுதான், ஊழியத்துக்கு வந்தவர்களுடைய நிலை இதுதான். உலகம் தன் வீரியத்தை உங்களுக்கு முன்பதாக காட்டும். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் காட்டாவிட்டால் பார்வோன் அடிபடிவது நடக்காது. He is an arrogant person. அவன் கர்வமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான் பார்வோன். He is an ignorant person. ஆண்டவர் யாருன்னு அவனுக்கு உண்மையில தெரியாது, தெரிய வைக்கணும். அவன் கர்வம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் கர்வத்தை அடக்க வேண்டும் கர்த்தருடைய வழியில்.
பல நேரத்தில் திருச்சபை மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்வமாக இருக்கிற மக்களை பார்த்து நாம் பயந்து போய்டுறோம். ஐயோ, இவங்க கூட நம்ம பேச முடியாது, எப்படின்னா போட்டோம், எப்படின்னா செத்து போட்டோம், ஆண்டவர் ஏற்றுக்காம செத்து போட்டோம். இல்லை, கர்வமாக இருக்கிறவர்களுக்கும் ரட்சிப்பை நாம் பிரசங்கித்தாக வேண்டும். கர்வமாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஆண்டவரை தெரியுமான்னு பார்த்தா, இந்த பார்வோனுக்கு ஆண்டவரையும் இக்னரண்ட்டு, ஆண்டவரை தெரியாத ஒரு கர்வம். எப்படி பண்ண போறீங்க? அவனுக்கு தெரியலன்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா கர்வத்தினால் உங்களை அடக்குவான். அவனை நீங்கள் அடக்க வேண்டும் என்று முயற்சித்தில் எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கே பரிதாபமாக இருக்கும். ஐயோ, தெரியாமல் பண்ணுறான். ரெண்டு சைடுமே, போத் சைட்ஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு சர்ஜன் எப்படி சர்ஜரி பண்ணணுமோ அது போல். ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவங்க இன்றைக்கி நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அன்றைக்கி ஹார்ட்டை கையில் எடுத்தாலே அது துடிச்சிக்கினே இருக்குமா. எப்படி இதில் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை, எப்படி ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க? டாக்டர் செரியன் ஐயா அவர்கள் முதலாவதாக ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாரு. எப்படி பண்ணுவீங்க? இப்படி போயிட்டே இருக்குமே, என்ன வேலை செய்ய முடியும் உங்களால்? அதுபோல தான் ஊழியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எந்த மிஸ்டேக் பண்ணாலும் ஹார்ட் மேலே சொல்ல போகிறதில்ல, சர்ஜன் மேலே தான் சொல்ல போகிறேன். நீ ஒழுங்காக பண்ணல. ஊழியம் செய்கிற மக்களே, எங்கே மிஸ்டேக் ஆனாலும் உங்கள் மேலே தான் பழி வரப்போகுது. இன்றைக்கி மிஸ்டேக் மோசே மேலே வரப்போகுது. மோசே அண்ட் ஆரோன், நீங்கள் ஜனத்தை வேலை செய்யாமல் தடுக்கிறீங்க. ஹல்லேலூயா. வரப்போகுதா? வரப்போகலையா? எஸ். ஹவ் ஆர் வி கோயிங் டு டேக்கிள் இட்? இதை எப்படி செய்ய போகிறோம்? மகனே மகளே, நாம் கர்த்தரின் மீது அதிகப்பட்டுள்ளவர்களாக இருந்து கர்த்தர் சொல்கிறத கேட்டுட்டு ஸ்டடி மெட்டீரியலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி, புரோட்டோகாலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி, சரியான டோஸ் மருந்து கொடுத்து. நேற்று ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். காது குத்தும் போது குழந்தைக்கு வலிக்கும்னு மயக்க ஊசி போட்டு காது குத்துனாங்களாம். குழந்தை இப்போ இல்லை. ஏன்? ஹை டோசேஜ். ஆக எல்லா ப்ராப்ளமும் மோசஸ் மேலே வரப்போகிறது. அவன் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறான். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம் என்றால் போய் அட்ரஸ் பண்ண போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கென்று பலியிடும்படி அனுப்பிவிடு, போக வேண்டும். ஹல்லேலூயா. உடனே பார்வோன் பயந்துருவான் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவன் ஆண்டவரை பார்க்கவே இல்லை. பாருங்கள், முதல் 3 வசனங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் பார்வையை கேட்டுவதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை என்றான். கரெக்டாக சொல்லிட்டான். நீ யார்? உங்கள் ஆண்டவர் யார்? எனக்கு தெரியாது, நான் அனுப்ப முடியாது என்று சொல்லுகிறான். இப்போ ஒரே வார்த்தை தான். பண்டிகைக்கு போக ஆண்டவர் அனுப்புகிறார், அனுப்ப சொல்கிறார். அவன் பதில், உங்கள் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ இவங்க பேசணும். வார்த்தையை பாருங்கள், கேர்ஃபுல்லாக மோசஸ் பேச போகிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச போகிறார். மோசஸோட வார்த்தையில், பேச்சில் கோபம் தெரியவில்லை, தாழ்மை தெரிகிறது. வேற வேலை தாழ்மையாக பேசி தான் அவனும். அவன் கிங்கு, இவர் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மனிதன். ஆண்டவர் சொல்லுகிறார், போக விடுவதில்லை. கேள்வி அவன் பேசுறது பாருங்க. கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. 3 பதில், ஷார்ட்டா. அவர் யார்? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, போக விட முடியாது. மோசே ஆரோனும் கோவப்பட்டாங்களா? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய பலத்தில் அவர்கள் ஊழியம் செய்யவில்லை. என் திருச்சபையே தங்கள் பலவீனத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கையில் அதிகாரத்தோடு ஊழியம் செய்யவில்லை. ஒரு ஆட்டிடையன் என்பது பார்வோனுடைய பார்வைக்கு, எகிப்தினுடைய பார்வைக்கு ஒரு அவமானத்தின் சின்னமாக. அதை யோசேப்பு அப்பே ரெக்கார்ட் பண்றாரு. டாடி, யாக்கோபை கூட்டிட்டு போங்க டாடி. ஆடு மேய்க்கிறவர்கள் ப்ரொஃபஷன் எகிப்தியருக்கு அது ஒரு அருவருப்பு. இன்றைக்கு ஆட்டிடையன் ஆடு மேய்க்கிற கோலையும் ஆடு மேய்க்கிற தடியும் வைத்துட்டு போறான். ஒரு பழைய கத்தி எடுத்துட்டு போல. தனக்கு ஏற்கனவே சாஸ்திரம் தெரியுமே, மந்திரம் தெரியுமே, தந்திரம் தெரியுமே, சகலத்திலும் வாக்கு வல்லவனாக இருந்தானே. அப்போஸ்தலர்ல நம்ம படிக்கிறோம் 7ஆம் அதிகாரத்தில். அப்படி அல்ல, அதே கோலோடு தடியோடு போய் நிற்கிறான். நான் மோசையோட இடத்துல இருந்தேன்னா பேசுறதுக்கு கூட மனசில் தைரியம் வந்திருக்காது. சே, தங்க மாளிகையில் அமர்ந்து கொண்டிருக்கிறான், தங்க சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான், அவனை சுற்றிலும் போர் சேவகர்கள், என்ன ஆடம்பரம். இவங்கையில் போய் நான் ஆண்டவரை பற்றி பேசுகிறதா? Do I have the guts to share gospel to him?
இவனை பார்த்து நான் பேச முடியுமா ஆண்டவரை பற்றி? பேச முடியாது. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா, நம்ம போய் எகிப்தியர் இஸ்ரவேலர்கள் அங்கே இருப்பாங்களே அவங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கலாம். இல்லை மகனே, கர்த்தர் சில நேரத்தில் ராஜாக்களுக்கு முன்பதாக தம் சுவிசேஷத்தை சொல்லும்படி சொன்னார் என்றால் நம் கையில் இருக்கிற கோலையும் தடியம் வைத்து சொல்ல வேண்டியது நம் கடமை. என் ஜனத்தை விடுதலையாக்கு என்று. அவனோட 3 கேள்வி கர்வமுள்ள கேள்விகள், கர்வத்துக்குள் புகுந்து பார்த்தால் அறியாமையின் கேள்விகள். A question that was filled with arrogance and ignorance. இப்போ மோசஸ் ரெஸ்பாண்ட் பண்ணோம். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டையும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். ஒண்டர்ஃபுல்லான ஆன்சர். அனுப்பல, எங்கள் ஆண்டவர் பார்வோனே உன் தலைச்சம்புள்ளையை சங்கரிப்பார் இல்ல, பார்வோனே இந்த நைல் நதி 2 ஆயிடும், ரெட் ஆயிடும், நோ ரத்தம் ஆயிடும், நோ சொல்ல போகிறார். எங்கள் ஆண்டவர் எங்களை சந்தித்தார். சரி, எல்லாருமே இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே யாரையும் நம்ம பக்கம் டைரக்ட் பண்ணக்கூடாது, அவர் பக்கம் டைரக்ட் பண்ணணும். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நான் ஒன்றும் இல்லை. இங்கேயே இந்த ஊழியக்காரனுடைய வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கர்த்தர் எங்களை சந்தித்தார், அனுப்புவார். போகாதிருந்தால் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார். உங்கள் மேல் வர பண்ணுவார்னு சொல்லலாம். எவ்வளோ அழகாக அவனுடைய கோபத்தை அடக்கி ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. இல்லைன்னா உங்கள் மேல் வர பண்ணுவார்னா கூட ஃபஸ்ட்டு வந்து அடிச்சிருவான். The words of Moses and Aaron really made Pharaoh to think. பார்வோன் யோசிக்கிற வார்த்தைகள், இதுவரை அவன் கேட்டிராத ஒரு வார்த்தை. இந்த எபிரியருக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் எங்களை வனாந்தரத்தில் சந்தித்தார், ஜனத்தை அனுப்பும்படி உன்னிடம் சொல்லியிருக்கிறார். நீ சொல்லவில்லை என்றால் அவர் ஜனங்களை தான் அடிப்பார். நீ அனுப்ப ரெடியா? எழுந்து அவன் மிஸ்பிஹேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பண்ண முடியாது. அவன் ஒன்றும் கெட்ட ஒரு துன்மார்க்கன் அல்ல, அவன் ஒரு ராஜா. துன்மார்க்கத்தை அரசவையில் காட்ட முடியாது. அமைச்சர்கள் முன்னிலையில் 2 பேர் வந்துக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கியிருப்பாங்கன்னு தெரில. நீங்களும் நானும் போயிட முடியுமா? யாராவது ராஜாவோட அரண்மனையில் விட்டுருவாங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு டஃப்பான பர்மிஷன் வாங்கினாங்க எனக்கு தெரியல. எத்தனை இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் இதற்கு வழி உண்டு பண்ணி தந்தார்கள் என்று தெரியல. யோசிச்சு பார்க்குறான், அனுப்புகிறான். ஓகே, இவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அவன் ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணான். இவங்க செகண்ட் சொன்னாங்க. தேர்ட் அவன் சொல்ல போகிற பதிலாக இருக்க போகிறதில்ல, கட்டளையாக இருக்க போகுது. ஆமாம், என்னையா கட்டளைன்றீங்களா? அவன் பாருங்க, எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்களை வேலை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். மோசே பற்றி நினச்சி பார்க்குறேன். 40வது வயதில் எகிப்தை விட்டு ஓடி போயிட்டாரு. இப்போ அவர் சுமக்கிறாரா, ஆடு மேய்க்கிற ஒரு தொழிலதிபரா? சொல்லுங்க. அவர் ஒரு என்டர்பிரனர், அவர் தொழில் செய்கிறார், அவர் ஒரு முதலாளி. எத்தனை ஆடுகள் மேய்த்தாருன்னு தெரில, சிறு தொழில், ஆனாமா சிறு தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒரு முதலாளி. எகிப்தில் கால் வச்ச பிறகும் இவன் இஸ்ரவேலன் தெரிஞ்சதும் அங்கே ஒரு சட்டமே இருக்குது, இஸ்ரவேலனாய் ஒருவன் பிறந்தால் அவன் எகிப்தில் அடிமை என்று. இப்போ மோசே, நீயும் 80 வயதான மோசே, நீயும் போய் சுமை தப்பித்து போன மோசே திரும்ப மாட்டுற மாதிரி இருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு திரும்பி மாட்டுகிறான். கோ, போய் சுமை. உடனே டாஸ்க் மாஸ்டர்ஸ் வந்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். இவனுக்கு யார் சுமக்கிறதுக்கு? அதோ இருக்கார் சார். இவனுக்கு யாரும் இல்லை, அவன் புதுசாக வந்துக்கிறான். ரைட், இவனுக்கு ஒரு டாஸ்க் மாஸ்டர் போடு. 80 வயது ஆளுக்கு 20 வயது பையன் செய்கிற வேலையை கொடு. ஸ்டார்ட் ஆகிருக்கும். வேலை சுமை வந்து விட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய பணியை செய்ய நாம் வரும்போது தெளிவாய் கவனித்தோம் என்றால் உலக பாரம் நம்மை அழுத்துகிறது. ஐயா, என்னால் ஊழியம் பண்ண முடியல, ஊழியம் பெருசாக இருக்குது என்று நீங்கள் யாரும் இடறி போகவில்லை. எனக்கு பெரிய பிரச்சனை, எனக்கு பெரிய தலைவலி, என்னால் முடியல என்று சொல்லிதான் போகிறோம். இந்த சுமைகளை பார்த்து, பார்வோனுடைய சுமைகள் நம் முதுகின் மீது, நம் கழுத்தின் மீது, நம்முடைய நுகத்தை அவன் வைப்பதினால் தான் ஓடுகிறோம். திருச்சபையே, 80 வயது பெருமான உள்ள மோசேயிடம் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் இன்றைக்கு இருக்கிறது. He received the orders. ஆமாம், he increases the burden.
உனக்கு மட்டும் வேலை இல்லை, கவனி, பின்னும் பார்வோன், இதோ தேசத்திலே ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், அவர்கள் சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கிறபடி செய்கிறீர்களே என்றான். அன்றியும் அந்நாளிலே படிங்க, பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி இவர்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். He is misinterpreting. அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், அதிலே அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையா போட்டான். ஆர்டர் பாஸ் பண்ணிட்டான், பில் பாஸ் பண்ணிட்டான். ஒரு நொடியில் கோபத்தில் கூப்பிடு, சீல் போட்டான். வேலை என்னாக்கு? டபுள் ஆக்கு. ரா மெட்டீரியல் கொடுக்காத. இப்போ சர்ச்சை முடிச்சதோ நீங்கள் டீ போட போகிறீங்க இல்லை, கொடுப்பீங்க தானே. சக்கரை கொடுக்காத, கேஸ் கொடுக்காத, வேற என்னப்பா, பால் கொடுக்காத, டீ தூள் கொடுக்காத, எந்த பாத்திரமும் கொடுக்காத. முடிஞ்சதும் 10:30 மணிக்கு 10:45 மணிக்கு டீ வந்தாக வேண்டும், பிஸ்கட் வந்தாக வேண்டும். என்ன பண்ணுவீங்க? ஓடு, ஒரு ஆள் சக்கரை வாங்க ஓடு. காசு எங்க? உங்கள் ஓன் மணியை போடு. அடுப்பு ஒருத்தர் வீட்டில் தூக்கிட்டு வா. இப்படி சாதாரண டீ போடுற வேலை அப்படின்னா, செங்கல் அறுக்கிற வேலைக்கு அவன் வைக்கோல் கொடுக்கவில்லை என்றால், ஏன்னா அதை எரிய விடணும், செங்கலை எரிய விடணும், மண்ணை எரிய விடணும். வைக்கோல் கட்டெல்லாம் போடணும். அந்த வைக்கோல் ஈஸியாக தீ பற்றணும், அதுக்கு கொடுக்கவில்லை என்றால் என்ன பண்ணுவீங்க? எந்த டெக்னாலஜியில் ஈஜிப்ட் அன்றைக்கி செங்கல் செஞ்சிச்சின்னு தெரில, அந்த செங்கலோட சைஸ்லாம் நமக்கு தெரில. நம்ம வீடு கட்டுற செங்கலை வச்சு பேச முடியாது. ஒரு நாட்டில் செங்கலோட சைஸு வித்தியாசமாக இருக்குது. நம்ம கல்லுகளே நிறைய கல்லுலாம் இருக்குது இல்லை, அது நமக்கு இன்றைக்கி சப்ஜெக்டில். அவங்களோட செங்கல் எப்படி இருந்துச்சுன்னு தெரில. நம்ம செங்கலை எப்படி சூளையில் எப்படி எரிய போடுறாங்க, சேம்பரில் எப்படி எரிய போடுறாங்கன்னு நமக்கு கொஞ்சம் தெரியும். ஈஜிப்டில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரில. அவங்க பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹல்லேலூயா. வைக்கோல் தர மாட்டேன், வேலை நடக்கணும், ஈக்குவலாக நடக்கணும், சுமை அதிகமாகும். நம்முடைய ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கெலாம் போனோம்னா, அந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனில் மருந்து கொடுப்பாங்க. இந்த கஷாயம் குடி, அதை குடிக்கும்போது சொல்லுவாங்க, நீ இதை குடிச்சேன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். பயப்படாதீங்க, ஜாஸ்தியாகி தான் என்ன பண்ணோம், சரியாகும்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அதை கேட்டிருக்கீங்க? இந்த மருந்து குடி, பிரச்சனை என்ன ஆகிடும், அதிகமாகும். அதிகமாகிட்டு என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் அடையணும், சரியாகும். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, போய் ஃபைட் பண்ணும், கிருமியை என்ன பண்ணோம், ஃபைட் பண்ணி கிருமியை எகிற விடும். அது துள்ளி வரும்போது அடித்து சாகடிச்சிடும். ஆமென். சரி, நான் உங்களுக்கு இந்த வேக்சினேஷன் பற்றி சும்மா சொல்கிறேன், கவனிங்க. என்ன பாருங்கள், லிசன். நிறைய வேக்சின்லாம் இருக்குல்ல. போலியோ, எக்ஸாம்பிள் போலியோ எடுத்துப்போமா. போலியோன்ற வைரஸ் உடம்புல எதையும் சாப்பிடாது. தண்டு வடம் இருக்குல்ல, ஸ்பைனல் கார்டில் ஆன்டீரியர் ஹார்ன் செல்ஸ்னுவாங்க, முன்பக்கம் உள்ள அதை மட்டும் தான் சாப்பிடும். சாப்பிட்டு அதுவும் செத்து போயிடும். அதனால் என்ன ஆகிடும்னா, கை காலுடைய வளர்ச்சி குன்றி போயிடும் போலியோ மைலைட்டிஸ் வந்தால். ஏன்னா மோட்டார் நர்வ் பாதிக்கப்படும். இது போலியோ வைரஸோட வேலை. சாதாரணது இல்லை, படுபாதகமான ஒரு வைரஸ், ரைட்டா? அந்த வைரஸுக்கு வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. ஓரல் போலியோ ட்ராப்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல வாயில். எக்ஸாம்பிள், நீங்கள் நம்ம வாயில் ஊற்றுறமே, அது என்ன தெரியுமா? போலியோ வைரஸே குடிக்கிறோம். நீங்கள் அதுக்கு மருந்து குடிக்கல, எதை குடிக்கிறீங்க? அதே அந்த வைரஸே குடிக்கிறீங்க. ஆனால் அந்த வைரஸே குழந்தைக்கு கொடுக்குறோம். அந்த வைரஸ் ஊற்றுறதுனால குழந்தைக்கு பாதிப்பு தானே வரணும்ல. ஆனால் இந்த வைரஸை நல்லா தூங்க வச்சு மயக்க நிலையில் ஊற்றுறோம். எப்படி இருக்கும்? வைரஸ் தூங்கினுக்கிற வைரஸ் மயக்க நிலையில் வாயில் போனதும் நம்ம உடம்புடைய வெள்ளை அணுக்கள் ஏறி அதை அடிக்கும். டப் 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 டப்னு அடித்து சாகடிச்சிடும். முடிஞ்சிச்சு கதை, அவ்வளோதான். இதுக்கப்புறமா நிஜமான தூக்கம், உயிரோடுங்கிற வைரஸ் எழுந்து வரும். தொத்து வியாதி வருதுன்னு வைங்களேன். ஏற்கனவே நம்ம உடம்புக்கு அந்த வைரஸை எப்படி அடிக்க தெரியணும்னு அதுக்கு ஒரு பிளான் இருக்கும், அடித்து கொண்டு போட்டுரும். இதுதான் வேக்சினேஷனோட வேலை. ஆனால் எந்த தடுப்பூசி போட்டாலும் ஒரு ஜுரம் வரும்,
அது ஒரு சின்ன ஜுரம் தான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிருமி தூக்கத்தில் கிருமி எழுந்துக்குது. நம்ம இங்கே வந்துட்டோம், எழுந்து இவன் கூட சண்டை போடணும், இந்த உடம்பை மேற்கொள்ளணும், இவனை அழிக்கணும் போது நம்ம உடம்பு எழும்பி அடிக்குது. அந்த ஃபைட்டு தான் ஃபீவர். ரியலாக கிருமி உயிராக ஸ்ட்ராங்காக பலத்தோடு வந்து அடிச்சிச்சுன்னா நம்ம உடம்பு பல நேரத்தில் தோத்துருது. அதனால தான் தடுப்பூசி எல்லாமே லைவ் ஆக்டினேட்டட் வைரஸ்னுவாங்க. அது தூங்கி கொண்டு மயக்க நிலையில் இருக்கிற அந்த வைரஸை அனுப்புகிறாங்க, ஏற்றுறாங்க. ஆமேன். கோவிட் வேக்சினேஷன் நம்மலாம் எங்கே போட்டோம்? போட்டோமா? போட்டிங்களே. கோவேக்சின் அதெல்லாம் போட்டோம்ல. எங்கே போட்டோம்? கையில் போட்டோம். ஆனால் அந்த கிருமி கையை ஒன்றும் பண்ணாது. எதை பாதிக்கும்? நேசல், மூக்கு, வாய் வழியாக நுரையீரலுக்கு போச்சு, காலி. ஆனால் அவரை எங்கே ஏற்றுறோம்? இங்கே ஏற்றுறோம். இங்கே ஏற்றிட்ட பிறகு அவர் உள்ளே போகிறார், நம்மளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஆனால் எப்படி இருக்கிறார்? தூங்கின்கிறார், மயக்க நிலையில் இருக்கிறார். அவர் ஏஞ்சிக்க மாட்டார், அவர் அப்படி தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அவர் சாகிறதுக்கு உள்ளே போகிறார். நம்ம உடம்பு செத்து போன பாம்பு அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம்? அடித்து அவரை முடிச்சிடும். இப்போ நிஜமானமே ஒரு கோவிட் ஆர்கானிசம் அந்த வைரஸ் மூக்கில் போகும்போது ஏற்கனவே இங்கே சண்டை போட்ட தைரியத்தில் நம்ம உடம்பு கொன்றோம். இதுதான் வேக்சினேஷனோட. ஹல்லேலூயா. பார்வோனோட விஷயத்துக்கு வருவோம். அவன் இன்னைக்கு எழும்புறான், கிளறான், அஜிடேட் ஆகுறான். பார்வோனே ஒன்றை புரிந்து கொள், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயம் கர்த்தரால் வரப்போகுது. நீ கலர்ற, நீ பெருசாக்குற, சாத்தானே ஒன்றை தெரிந்து கொள். பிள்ளைங்களா கவனிங்க, இன்னைக்கு யாரெல்லாம் ஊழியத்தை விட்டு இடர் அடைஞ்சு போறீங்களோ, சாத்தான் கலர்றானா அது உங்களை அட்டாக் பண்றதுக்கு தான் இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிங்கன்னா சாத்தானுடைய தலையை நசுக்க அவர் வருகிறார். Do not complain. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. புரிஞ்சிக்க போகிறதில்ல. நம்ம ஞானி மாதிரி சொல்கிறோம்ல, சத்தியமாக அதிகம் புரிஞ்சிக்காதவங்க நம்ம, அவங்களாவது மேல். பைபிள் உள்ள கேரக்டரு, அதில் ரொம்ப கெட்ட கேரக்டர் இருக்காங்களே, அந்த கெட்ட கேரக்டரோட ரொம்ப கெட்ட கேரக்டர் தான் நம்பலாம். இயேசுவின் ரத்தம் இல்லாமலே பல பேர் ரட்சிக்கப்பட்டு ஏசாமி மரித்து திரும்பி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் காப்பாற்றுறாரு. நம்ம இயேசுவின் ரத்தம் இல்லைன்னா அந்த நொடியே காலி. அந்த அளவுக்கு பூமி கட்டு போய் கிடக்குது, நாம் கட்டு போய் கிடக்கிறோம். ரைட். இப்போ பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? கலரிச்சு. நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசனில் சொல்கிறது போல என்ன ஆகும்? பிரச்சனை கலர் டபுள் ஆகுது. இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க. நமக்கு தான் மக்கள் வாக்கு பெருசாச்சே இல்லை? ஊழியத்துக்கு நம்ம வரும்போது, கர்த்தருக்காக செய்யும்போது எல்லாரும் நமக்கு பொன் மாலை இட வேண்டும், எல்லாரும் நம்ம வரவேற்க வேண்டும், எல்லாரும் நம்மளை புகழணும். நாம் புகழ்ச்சிக்கு ஊழியத்துக்கு வரவில்லை. திருச்சபையே பல நேரத்தில் இகழ்ச்சிக்கு தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும். கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் நீங்கள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கௌரவம் வராது, மாறாக அவமானம் தான் வரும். அதுவே ஒரு இண்டிகேஷன், நான் சரியாக ஆண்டவருடைய பணியை செய்கிறேன் என்று. எத்தனை உயர்வுகள் வந்தாலும் அதன் நடுவிலே ஒரு தாழ்வு நம்மை மிகவும் வருந்தபடி செய்யும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் கர்த்தருக்காக இதை செய்கிறேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு. மோசேயும் ஆரோனும் வந்து பொதுமக்கள்லாம் பார்த்தாங்க. ஆண்டவர் நம்மளை திரும்பி வர சொல்கிறாரு, அற்புதம் அடையாளம்லாம் செய்வாரு, என்னை அனுப்புகிறாரு, பார்த்துங்க அப்படின் போது ஜனங்க ஒரே எக்ஸைட்டட். வா வா மோசே வா, நீ தான் ஆரோன் வா. அங்கே போனால் சாத்தா அவனை ஈஸி கிடையாது, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இப்போ மோசே இப்போ வருவார் பாருங்க, ஜனங்களோட முகம் எப்படி இருக்கும்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் மோசேயும் ஆரோனும் அரண்மனைக்குள்ளே போனாங்க, வேற வழியாக வெளியே வந்தாங்க. பார்வோன் அமைச்சரவை கூட்டுகிறான், மக்களை கூட்டுகிறான், மக்களுடைய மூப்பர்களை கூட்டு வேலையை என்னாக்க போகிறான்? டபுள் ஆக்க போகிறான். வைக்கோல் தர போகிறதில்ல, டீல் வேறு மாதிரி போக போகிறது. செங்கல் அறுக்க வேண்டும், இல்லை யாரை வச்சு அடிப்பேன்? ஆலோட்டிகள், டாஸ்க் மாஸ்டரை வச்சு அடிப்பேன். இப்போ ஜனங்க யார் மேலே கோபத்தை காட்டுவாங்க? பார்வோன் மேலே காட்டுவாங்களா, மோசே மேலே காப்பாட்டுவாங்க? பார்வோன் சம்பளம் கொடுக்குறான், சாப்பாடு போடுறான், நல்லது கெட்டதுக்கு வந்து நிற்கிறான், என்னை பார்த்துக்கிறான், கஞ்சி ஊற்றுறான். என்ன ஊற்றுறான்? கால் வயிறு கஞ்சி. எவ்வளோ ஊற்றுறான்? கால் வயிறு கஞ்சி. நீ என்ன பண்ணுற? உன் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார்? இப்படி தானே ரியாலிட்டி தானே? ரியாலிட்டி இல்லை. ஆண்டவருடைய பிளான் பெரிய பிளான். இவங்க தாக்கு பிடித்தாக வேண்டும் என்கிற நிலை. ஏன்னா ஆண்டவர் வந்து ரியாலிஸ்டிக்காக, ரியலாக உண்மையான தேவன். அவர் இறங்கினார்னா காப்பாற்றுவார். பல நேரத்தில் நம்ம அழுதாலும் லாஸ்ட்டில் நாம் சிரிக்கும்படி செய்வார். 1000 தோல்விகள் அடைந்தாலும் கடைசியில் ஒரே ஒரு வெற்றியில் நம்மை முழுவதும் மகிழ்ச்சி அடையும்படி செய்வார். போராட்டத்தின் பாதையில் நடத்தி நமக்கு நீதியின் கிரீடத்தை தரவர்.
அவர் அழைத்திருக்கிறார். நான் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிறேன், நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றி வா என்று சிலுவையை தான் நம் தோளின் மீது வைத்தாரே தவிர எந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் பொருளையும் ஆடம்பரத்தையும் நம் தோளின் மீது அவர் வைக்கவில்லை. So now the Egyptian taskmasters are going to carry out Pharaoh's order. டாஸ்க் மாஸ்டர் இருக்கிறாங்களே, அவங்களாம் பயங்கரமானவங்க. வேலையை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒரு ஆளை அன்பில் சொல்லி வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் டாஸ்க் மாஸ்டர் இறங்கினான்னு வைங்க, அடி உதவுறது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஒரே அடியில் என்ன பண்ணுவாங்க? அங்கே படித்த காலத்தில் மேக்ஸ் சார்லாம் இருப்பாங்க. இன்றைய காலத்தில் சார் போட்டு அந்த ஸ்டூடெண்ட் கூட மாறு அடிச்சுட்டு கிடப்பார். அன்னைக்கெலாம் சார் மாறே அடிக்க மாட்டார், கூப்பிட்டு ஒரே கொட்டு தான். அவர் வேலையை பார்த்துன்னு இருப்பார், இவன் ஆன்சர் எழுதி கொண்டு போய் கொடுத்துருவான். இது டாஸ்க் மாஸ்டர் வேலை செய்ய. பேசாத, எங்கேயோ அவனுங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இருந்துக்கிடா. அதனால தான் ஒரு 2 தலைவனை 2 தாத்தாங்களை கூட்டு வந்துட்டு பேச அனுப்புகிறான். அவன் இந்த பேச்சே வரக்கூடாது, இந்த பேச்சே வரக்கூடாது. அடிமையாய் தான் இருக்க வேண்டும். அவன் கண்கள் திறக்கப்படக்கூடாது. திருச்சபையே இன்றைக்கு உலக மக்களுடைய கண்களை திறக்கிற சத்தியம் நம் கையில் இருக்கிறது. பாவிகளை கூட காப்பாற்ற இயேசு வந்து விட்டார் என்கிற சத்தியம் நம் கையில் இருக்கிறது. சாத்தான் இன்னைக்கு நேருக்கு நேரம் அவங்க கையில் வந்து, நீ பாவி, நீ எனக்கு சொந்தம்னு சொன்னா கூட சத்தமாக அந்த பாவி சொல்லலாம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்வானால் அவன் பாவ அடிமைத்தனத்திலிருந்து கூட விடுதலை ஆகலாம். ஓகே, அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறார்கள். ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவரும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோலை சம்பாதியுங்கள். என்ன பண்ணுங்க? வைக்கோலுக்காக வேற எங்கன்னா போய் வேலை செய். இவங்களே வைக்கோல் விற்பாங்க போல. இனிமேல் எங்கள் வீட்டில் காலையில் வந்து இந்த பள்ளம்லாம் தோண்டிட்டு இந்த மண்ணெல்லாம் மூடிட்டு இந்த வீடெல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் வைக்கோல் வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கோல் வச்சு செங்கல் இருக்கணும். டபுள் டியூட்டி ஆக்கிட்டான் பாருங்க. நீ சம்பாதித்துக்கொள், யூ நீட் டு கோ அண்ட் ஏர்ன், நீ சம்பாதிக்க வேண்டும், ஆனால் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லியிருக்கிறார் என்றார்கள். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். தாளடிகள்லாம் என்னது? அந்த லீவ்ஸ் அறுத்து அங்கங்கே விழுந்து கிடக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதையும் பொறுக்கி கொண்டு வர வேண்டும். அந்த தாளடிகள்லாம் சேர்த்து வைக்கோலில் பிரியா இல்லை மூட்டையாக கட்டுற கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. அதே நீ தாண்டா அதிலே இல்லை என்று. ஆமீன். த ப்ராப்ளம் ஸ்டார்டட் மல்டிப்ளையிங். இந்த பிரச்சனை பெருசாகிட்டே தான் போகுது. நான் எகிப்தில் ஒரு அடிமையாக இருந்தேன்னா என்னுடைய அறிவுக்கு மோசே ஆரோனையும் பார்த்துருப்பேன். நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன்யா, அதுவே டபுள் டியூட்டி. இப்போ நீ என் வேலையை 4 மடங்கு ஆகிட்ட, ஏற்கனவே டபுள், இன்னொரு டபுள் ஆகிட்ட. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? உங்கள் கர்த்தர் யாரோ சொல்கிறியே, அவர் யாருன்னு எனக்கு தெரியுமா? எங்கள் தாத்தாவோட கடவுள்ன்றாங்க, நான் பார்த்தது இல்லையே என்றெல்லாம் புலம்பி இருப்பேன். ஆமேன். உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற தேவன். புலம்பலை நம்ம செய்யக்கூடாதது, கர்த்தரை டச் பண்ணக்கூடாது, அவரை எதுவும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வர்றதே நமக்கு நன்மை செய்யும்படியாக. அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா. வந்துட்டாரு. ஜனங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க பாருங்கள். ஆலோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோலில் இருந்த தாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். செய் வேலையை முடி, டாஸ்க் முடி. வெடிகாலம் 3 மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டு திரும்பி டியூட்டி எத்தனை மணிக்கு வரணும் சொல்லுங்கள்? 6 மணிக்கு வரணும். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வேலை. அதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரில. பார்வோனுடைய ஆவி திரும்பி வருகிறதுன்னு சொன்னால் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா வேலைக்கு போயிருக்காங்க, 2 தாத்தா போயிருக்காங்க, அப்பா போயிருக்காங்க, எல்லோரும் போயிருக்காங்க. யாருமே இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்னா வந்து பகலில் வீட்டில் இருப்பாங்க, டே ஷிஃப்ட்னா வந்து நைட்டில் வேலைக்கு போவாங்க. இப்படி தானே இருப்பாங்க. டே நைட் இருக்கும். ஆனால் இப்போ பிள்ளைங்க அப்படி இல்லையே. அவன் நைட்டில் போகிறான், மதியம் வரான், தூங்குறான், திரும்பி போகிறான், கேபில் தூங்குறான். சண்டே இன்னைக்கு லீவான்னு தெரில, மண்டே இன்னைக்கு லீவான்னு தெரில, என்னைக்கு லீவுனே தெரில. அவனை நம்பி ஒரு ஃபங்க்ஷன் கூட பிளான் பண்ண முடியல. திருச்சபையை புரிந்து கொள்ள வேண்டும். முன்பு எப்போதும் இல்லாதபடி அதிகமான பார்வோனின் ஆவி இன்றைக்கு உலகெங்கும் பறந்து திரிந்து கொண்டிருக்கிறது. சம்பளம்
சேரும்போது 50,000, இப்போ டெடியூஸ் பண்ணி 30,000 ஆயிடுச்சு. தெரில உங்களுக்கு யாருக்கும், வேலை டபுள் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் சொல்லுவாங்க, உன் கடனுக்கு இஎம்ஐ நான் கட்டுறேன், 3 வேளை சோறு போடுறேன், வருஷத்துக்கு 2 செட்டு துணி தரேன், என் கம்பெனியை சரியேன்னா பல ஜனங்க போய் சேர்ந்துருவாங்க. ஐயோ நான் ஏற்கனவே கடனாக இருக்கேன், சாப்பாட்டுக்கு கஷ்டம், வீட்டில் சாப்பாடெலாம் செய்ய முடியல என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அடிமையில் போயிடுவாங்க. என்னது 3 வேளை சாப்பாடு, 2 செட்டு ட்ரெஸ்ஸு வருஷத்துக்கு, ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு பண்டிகை, எந்த பண்டிகை நீ சூஸ் பண்ணிக்கோ, உன் கடன்லாம் நான் பார்த்துக்கிறேன், வீட்டு வாடகை எதுவும் தர வேணாம், உனக்கு ஹெல்த்தோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா பல பேர் சேர்ந்துருவாங்க. வேலைக்கு போகலாம், 3 வேளை சாப்பிட்லாம், துணி கொடுக்குறாங்க, உடம்பு சரியில்லைனா யார் பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அப்பா மன்னா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவீங்க. அதுதான் அடிமைத்தனம் வந்து கொண்டிருக்கிறது. the burden increases. ஆனால் burden என்ன பண்ணும், அதிகமாகி கொண்டே இருக்கிறது. தேடுங்கள். ஆலோட்டிகள் அவர்களை அதிகமாக துருத்திப்படுகிறார்கள். பார்வோனின் ஆலோட்டிகள் இஸ்ரவேலின் மேல் புத்திரருடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேளையில் நீங்கள் முன்பு செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். ஒரு டீம் வேலை வாங்குது, இன்னொரு டீம் வேலையை ஸ்டடி பண்ண வருது. மேனேஜர்ஸ் வராங்க, ரிப்போர்ட் செக் பண்ணுறாங்க, வேலை என்ன பண்ணல, நடக்கல. ஏன்? முந்தின நாள் செங்கல் அறுத்த இன்றைக்கா இருக்குல்ல சார், நான் வைக்கோல் தேட போனேன், ஏண்டா அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பனிஷ்மெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் செல்ல எடுத்து போட்டாங்க. பாதி பேர் அடி வாங்குறான், பாதி பேர் டபுள் வேலை செய்கிறான். வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமேன். பிரச்சனை அதிகமாகும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாத நிலை. இந்த 5th சாப்டர் வந்து ஃபெய்த்துக்கு பயங்கரமான டெஸ்ட்டு கொடுக்குற விஷயமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பார்வனும் இன்னும் ரெடி ஆகிட்டான், அவன் கோபம் பண்ணிட்டான், அவன் வெகுண்டு எழுதான். இந்த பிரச்சனைக்கு தீர்வே வராது, இந்த பிரச்சனை அதிகமாக மாறப்போகிறது என்கிற நிலைக்கு பார்வன் வந்துட்டான். 15-19 வரைக்கும் படித்தோம் என்றால், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? பார்வன் கையில் போயிட்டாங்க, அதுக்குன்னு ஒரு லீடர்ஸ் இருந்தாங்க, போயிட்டாங்க. அது உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாந்திருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலிவிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலையை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படி நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர்க்க வேண்டிய செங்கலில் ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திர தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பதாகும் எங்களுடைய ஊழியக்காரரின் கண்களுக்குமாக எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலேயே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். கோபம் வந்துருச்சு, நீங்களாம் மனுஷர்களா, என் வேலையை டபுள் ஆக்கிட்டீங்களே. இவங்களோட ஆக்ஷனுக்கு பார்வனுடைய ரியாக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is equal and opposite reaction. நியூட்டன்ஸோட 3rd law இல்லை. ஆனால் பார்வனோட இதை இப்போ ஆக்ஷனாக கருதி கர்த்தர் ரியாக்ஷன் பண்ணுவார். ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகல, ஆக்ஷன் ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபார்முலா, உன்னோட ரியாக்ஷன் இப்போ ஆக்ஷனாக கர்த்தர் கருதி அவர் ரியாக்ஷன் பண்ணுவார். நமக்குள்ள சக்திக்கு பார்வோன் கையில் சண்டை போட முடியாது. கெட்ட பெரிய என் வாசனையை கெடுத்தீர்களே, எங்கள் பேரை கெடுத்தீங்களே. மோசேயும் ஆரோனும் அப்செட் ஆகி நிற்கிறாங்க. என்னங்க பண்ணலாம்? ஒண்டர்ஃபுல்லான பதில் 22ஆம் வசனம். இப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்ப போய், ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினேன்? பிதாவே, பழி மட்டுங்க யாரோ ஒருத்தர் ஏற்று தான் ஆகணும். நல்லது செஞ்சால் அதை நல்லது பண்ணதை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நான் தான் பண்ணேன், இது டீம் ஒர்க்குங்கன்றுவாங்க. ஆனால் பழின்னும் போது அந்த டீமே ஒருத்த மேலே போட்டு முடிக்க பார்க்கும். பழியை கூட ஆண்டவர் இப்போ ஏற்றுக்கொள்ள போகிறார். நமக்கு தான் தெரியுமே, நம்ம பண்ண தப்பெல்லாம் அவர் தான் ஏற்றுக்கிட்டார் சிலுவையின் மேலே. அவன் பெரிய ஒழுங்கு மாதிரி இன்றைக்கி நிற்கிறேனே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாஸ்டராக நிற்கிறேனே, நான் செய்த பாவங்களுக்கு என்ன நடந்தது? அவர் பழியை ஏற்றுக்கொண்டார். பார்வோன் ஜனங்களை அட்டாக் பண்ணால்
ஜனங்கள் மோசேயை அட்டாக் பண்ணாங்க. மோசே ஆண்டவர் அட்டாக் பண்ணாங்க. என்னையே அனுப்புனீங்க, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்ததன் முதல் அவன் இந்த ஜனத்தை உபத்திரப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். ஆண்டவரே, இன்னும் நீங்க விடுதலையாக்கவில்லையே. God, where is your redemption plan? Where is the plan of freedom? Today I am appealing to you. ஜனங்களை காப்பாத்துற நீங்க இன்னும் காப்பாத்தலையே, சுகப்படுத்துற நீங்க இன்னும் சுகப்படுத்தலையே, ஆலயத்துக்கு இடம் தர நீங்க இன்னும் தரலையே, என் கடன் பிரச்சனை நீக்கிற நீங்க இன்னும் நீக்கலையே, என்னை காப்பாத்துறீங்க இன்னும் காப்பாத்தலையே, பிரச்சனை ஜாஸ்தியா தானே ஆச்சு இல்ல? கதறுகிறான். He is confronting. பார்வோன் ஜனங்களை எதிர்க்கிறான், ஜனங்கள் மோசேயை எதிர்க்கிறார்கள். மோசே ஆரோனும் ஆண்டவரை நோக்கி பார்த்து தன்னுடைய பிரச்சனைக்காக ஆண்டவரிடத்தில் கதறுகிறார்கள். மோசே கிட்ட இப்போ ஆண்டவர் பேச போகிறார். திருச்சபையை புரிஞ்சுங்க. டோன்ட் டவுட் இன் காட், ரிலே மோர் அப்பான் காட். பிரச்சனை அதிகமாக 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 ஆண்டவர் பக்கம் சார வேண்டும், அதிகமாக கர்த்தர் பக்கம் நாம் சார வேண்டும். இன்றைய செய்தியில் நாம் கற்றுக்கிட்டது, we can doubt anything, we cannot doubt God. நாளைக்கு இந்த சாப்டரை கர்த்தர் அருமையாக நடத்துவார். இந்த கூட்டத்திலே நின்று நான் மோசையோடும் ஆரோனோடும் நிற்க விரும்புகிறேன். என் மனதில் அந்த பிக்சர் தெரிஞ்சிச்சு என்ன நடக்குதுன்னு. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, பார்வோனை நம்பி போனால் ஒரு சோறு போடுவான், ஆனால் என்னை அடிமையாக்குவான். என் ஆண்டவரை நம்பி போனால் என்னை மகனாய் வளர்ப்பார், என்னை மகளாய் வளர்ப்பார். எந்த அடிமைத்தனமும் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை வாழ வைப்பார். நாம் எழுந்து நிற்போம், கர்த்தரை ஆராதனை செய்வோம். நாம் கூட அந்த மோசே மாறின போல கலக்கமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆனால் அழைத்தவர் உண்மையில் ஒரு ஆமென். மோசே அழைத்த தேவன் நம்மோடு அழைத்திருக்கிறார். அவரோட அழைப்புகள் மாறாதவைகள். ஆண்டவர் நோக்கி இந்த பாடலை பாடி கர்த்தரிடத்தில் நம்ம முறை இல்லைம்மா. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனோ, அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனோ, அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரோ நீதானையா. திட்டங்கள் தருபவரோ நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரோ நீதானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனோ, அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட யாத்ராகமம் 5வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே. நீர் ஒருபோதும் எங்களுக்கு தீமை செய்கிற தெய்வன் அல்ல ஆண்டவரே. நீர் நன்மையின் ரூபமாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கே சகல துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யாத்ராகமம் 5வது அதிகாரம் வசனங்கள் 20, 21 மற்றும் 22. அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாக, அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாக எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படிக்கு அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். 22. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், ஆரோனும் மோசேயும் பார்வோனுக்கு முன்பாக நின்று
கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்ற போது பார்வோன் வந்து அந்த ஜனங்களுடைய சுமையை அதிகப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஜனங்க கோபப்பட்டு அந்த 20-21 வசனத்துல மோசேக்கு முன்பாகும் ஜனங்கள் கூக்குரலிடுறாங்க, எதற்கு எங்களுடைய பாரங்களை அதிகப்படுத்துறீங்க? இன்றைக்கு நீங்க எங்களுக்கு தீமை செய்துட்டீங்களே, கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிக்க கடவன் என்று. உடனே மோசே ஆண்டவரிடத்துல போய் முறையிடுறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? இன்றைக்கு இந்த ஜனங்களுடைய சுமைகள் அதிகமாகிவிட்டது என்று. ஆனால் நம்ம பார்த்தோம் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு தீமை ஒருபோதும் செய்ததல்ல, அவர்களை நன்மை செய்ய வேண்டும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசே என்ற இரட்சகனை எழுப்பினார். இந்த நாளிலும் கூட நாம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அநேக நேரத்துல நம்ம ஆண்டவர் இடத்துல போய் நம்ம முறுமுறுத்து கொண்டு கர்த்தரனுடைய வாழ்க்கையில தீமையை செய்து விட்டார், நான் நன்மை காணவில்லை என்று அநேக நேரத்துல நம்ம கர்த்தர் சமூகத்துல குறை கூறுபவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் என்னோடு கூட இடை பெற்றார். என்னுடைய வாழ்க்கையிலும் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது இப்படி தான் நான் பல சூழ்நிலையினால நான் தோற்றி போனவள் போல காணப்பட்டேன். அப்போது நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் மெசேஜ் பண்ணி நான் சொன்னேன், அப்பா நான் இனிமேல் நான் ஊழியத்துக்கே நான் வரமாட்டேன், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் தோற்று போனவளை போல நான் காணப்படுறேன் அப்படின்னும் போது அப்பா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, உன்னை அழைச்சது உன்னுடைய ராஜா, நீ சோர்ந்து போகக்கூடாது, மனுஷனுடைய வார்த்தைகளை நீ பார்த்து ஊழியத்தை விட்டுட்டீன்னா நீ எப்படிமா ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறாரு என்று அப்பா மெசேஜ் அனுப்பிச்சாரு. எனக்கு அந்த வார்த்தை என்னை திடப்படுத்தினது. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த நாள்ல இருந்து மனுஷங்க பேசுகிற வார்த்தையை நான் பொறுப்பெடுக்காம கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அவரை மாத்திரம் நான் மேல் நோக்கி நான் ஓடும் போது கர்த்தர் எனக்கு அநேக காரியங்கள்ல விடுதலை கொடுப்பதை நான் உணர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாள்ல கூட ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை போல இல்ல மோசையை போல நம்ம மனநிலை கொண்ட மனிதர்களாய் கர்த்தர் சமூகத்துல போய் நின்று அவரை குறை கூறுகிறவராய் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த வேளையில ஒரு விசையாக நம்ம முன்பாக கடந்து வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவரே எங்களை மன்னிங்க, அநேக நேரத்துல நீங்க எங்க வாழ்க்கையில நன்மையை மாத்திரம் தான் நீங்க செய்றீங்க, ஆனா நாங்க உங்களை தவறா புரிந்து கொண்டு கர்த்தர் எங்க வாழ்க்கையில தீமையை செய்து விட்டார் என்று நாங்க உங்களை குறை கூறினது உண்டு. இந்த நாள்ல நாங்க புரிந்து கொண்டோம்ப்பா, இதோ நீர் எங்களை ஆண்டவரே அநேக ஆபத்துக்கள்ல இருந்து விடுவிக்கும்படிக்குதான் இயேசு கிறிஸ்துவானவர் நீர் உண்மையே விலையேற பெற்ற ரத்தத்தினால அப்பா எங்களை நீங்க மீட்டெடுத்திருக்கீங்க. உம்மையே அர்ப்பணித்து உம்முடைய ஜீவன் என்று பாராமல் இந்த பாவிகளை மீட்டெடுக்க அப்பா நீங்க அப்பா இவ்வளவாய் ஆண்டவரே உம்மை கொடுத்து எங்கள் மீது அன்பை வெளிப்படுத்தினீங்கப்பா. இன்றைக்கு நாங்க ஒரு விசையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க கிட்ட இருந்து இந்த குறை கூறுகிற சுபாவத்தை நீக்கி போடுங்கப்பா, முறுமுறுக்கிற சுபாவத்தை நீக்கி போடுங்கப்பா. கர்த்தர் நன்மையானதை மாத்திரம் தான் தருவார் என்ற அப்பா இதோ எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இந்த நாள்ல இருந்து அப்பா நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம கண்களை மூடி தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போமா? ஓஷதரி பலபாக்கரபா ஓரியாந்தரபாலபா ஷபரிபலபாக்கரபா ஓரிபாலா சந்தரபாக்கரபா ஓரிபாலபா ஷபரிபலபாக்கரபா ஓரியாந்தனமாக்கரபா ஓ ஷிபிரபலபாக்கரபா ஓ ஷபரிபலபாக்கரபா வரும் நீதானையா செயல்படுத்தி மகிழ்பவரோ நீதானையா திட்டங்கள் தருபவரோ நீதானையா செயல்படுத்தி மகிழ்பவரோ நீதா. சேர்ந்து சொல்ல முயற்சிமான நீ எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க.
தகப்பனே, இந்த வேளையில கூட ஒரு விசையாக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். அநேக நாள் ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசியாமல் எங்க சூழ்நிலையை பார்த்து அப்பா நாங்க பின்மாற்றத்துல போய்விடலாம் என்ற அநேக முயற்சிகள் எடுத்தது உண்டு. இந்த வேளையில எங்களை மன்னிங்கப்பா. ஒரு விசையாக உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்த ஆண்டவரே, இனி நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களிடத்துல காணப்படுகிற அப்பா அவிசுவாசங்களை நீக்கி போடுங்க. எல்லா சந்தேகங்களை நீக்கி போடுங்க. முறுமுறுப்பின் ஆவிகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா நாங்க இனி ஆண்டவரே எங்களுடைய அழைப்புல உறுதியாய் நிற்க உதவி செய்யுங்கப்பா. மோசே கொண்டு ஆண்டவரே எத்தனையோ லட்சம் மக்களை விடுவித்தது போல எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். எங்களுடைய அழைப்பு ஆண்டவரே அப்பா, எங்களை அழைத்த காரணம் ஒன்று உண்டு ஆண்டவரே. எங்களை கொண்டு ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்களை நீங்க விடுவிக்க போறீங்கப்பா. அதற்காக தான் நீங்க எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க அப்பா. நாங்க அதை மாத்திரம் நோக்கி அப்பா நாங்க கடைசி வரைக்கும் உம்முடைய அழைப்புல உறுதியாய் நின்று உமக்காக ஓட இந்த நாள்ல நீங்க எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் எங்களுடைய எல்லா முறுமுறுப்பை நீக்கி போட்டு அப்பா உம்மை முழு மனதோடு விசுவாசிக்க அப்பா நீங்க கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் யாத்திரையாகும் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசேவை ஆண்டவர் அழைக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த வேண்டும், அவர்களோட பெருமூச்சை நான் கேட்டேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணனா மோசேவை ஆண்டவர் அழைத்து அந்த இடத்துல பார்வோனிடத்தில் பேசும்படியாக அந்த இடத்துல அவர் போகிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் எப்படி அழைத்தார் என்று பார்த்தீங்கன்னா மோசேவை வனாந்தரத்தின் பாதையில தான் அவர் அழைத்து வந்தார் என்று. அப்போ இந்த நாளில் நம்மளோட வனாந்தரம் என்னவா இருக்கிறது? இந்த நேரத்தில் என்னோட சாட்சியை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மருத்துவமனையில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னோடய வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பலுவாக இருந்துச்சு. அது ஒரு கோவிட் டைமில் ஒர்க்கு இருந்ததுனால என்னாச்சுன்னா அங்கே வேலைக்கு யாருமே வராத சூழ்நிலையாக இருந்தது. என்னோடய வேலைகள் பார்த்திங்கன்னா 2 மடங்கு ஆயிடுச்சு. அப்போது பார்த்திங்கன்னா நாங்கள் நைட் டியூட்டி, பகல் டியூட்டி இப்படியாக அநேக வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பலவீனம் வந்துச்சு. என்னோட பலவீனம் எப்படி இருந்ததுன்னா என்னால் கண்ணை கூட திறக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தது. அப்போ நான் ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன், அப்பா என்னால் முடியலப்பா, என் பாதை வனாந்தர பாதையை போல இருக்கிறது, வேலையும் செய்யணும், என்னால் கண்ணை கூட திறந்து பார்க்க கூட முடியல, அப்படியாப்பட்ட ஒரு பலவீனமாக இருக்கிறது, என்னால் முடியலப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி நான் அழ ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். இனி என்னால் வேலை கூட செய்ய முடியாதோ, நான் அவ்வளோதான், நான் இப்படியே நான் இருந்துடுவேனோ என்று என்னோட பலவீனம் என்னை பார்த்து இருக்கும்போது நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னால் முடியலப்பா, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பான்னு சொல்லி அந்த வனாந்தரத்தின் பாதையில ஆண்டவர் என்னோட கூட பேசினார். பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட இடைப்பட்டார், என்னை அழைத்தார். என் வனாந்தரமான பாதையா இருக்குன்னு நான் இப்படி மடிந்து போயிடுவேனோன்ற கேள்வி எனக்குள்ள இருந்த போது ஆண்டவர் என்னோட பார்த்து பேசினார். இதோ நான் உன்னை அழைத்தேன், உன் பேரை பெருமைப்படுத்து, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் என்னோட கூட வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் அப்பொழுது ஆண்டவரோட பேச ஆரம்பித்தேன். அப்பா என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இந்த பலவீனத்துல அந்த நீங்க விடுதலை ஆக்கிட்டீங்கப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் உண்மை நம்பி நான் வரேன்ப்பான்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போடு நான் ஊழியத்தை செய்ய நான் வந்தேன். என் வனாந்தரம் அந்த பலவீனம் முற்றிலுமா மீறி என்னோட பலு, என் வேலை ஸ்தலத்துல இருந்த அந்த பலு ஆண்டவர் முற்றிலுமா நீக்கி போட்டார். ஊழியத்தில் அநேக பாடுகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி
இப்போ ஆண்டவருக்காக உண்மையை உத்தமா ஓடக்கூடிய அந்த பலனை ஆண்டவர் இப்பொழுது எனக்கு கொடுத்தார். இது இந்த வேலையில அப்படியாப்பட்ட சூழ்நிலையில நாம் நின்று கொண்டு இருக்கிறோமா? என் பாதை வனாந்தர பாதையா இருக்கிறது. ஊழியத்துல நான் வந்த இவ்வளவு பாடுகள் இருக்கிறது. என்னால அடுத்த ஸ்டெப் நான் போக முடியல. என் குடும்ப சூழ்நிலை இப்படியா இருக்கிறது. என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல என்று சோர்ந்து போகிற மகனே மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். இதோ என்னை ஆசீர்வதித்த தேவன் இதோ உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் நின்ற இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, நீங்க என்ன அழைத்தீங்கப்பா. இதோ நாங்க மனுஷனை பார்த்து சோர்ந்து போயிட்டோம்ப்பா. எங்க சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிட்டோம்ப்பா. எங்க பலவீனத்தை பார்த்து நாங்க சோர்ந்து போயிட்டோம்ப்பா. இனி நாங்க அப்படி பார்க்க மாட்டோம்ப்பா. நாங்க இனி நான் உங்களை பார்க்க போறோம்ப்பா. நாங்க ஜெயத்தை எடுக்க போகிறோம்ப்பா. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவரப்பா. நீங்க உண்மை உள்ள தேவனே அப்பா. எங்க வனாந்தர பாதை எல்லாவற்றையும் நீங்க செழிப்பாக நீங்க மாற்ற போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டம் நடத்தின எபினேசர் இனியும் நீர் வழி நடத்த போகிறேன். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டங்கள் பாடுங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் பிரிப்பவன் யார்? ஆமேன். உபத்திரமோ வியாகுலமோ ஆமே பசியோ பட்டினியோ எதுவும் கிறிஸ்து நம்மள்கிட்ட அன்பை விட்டு பிரிக்காது. ஆமேன். கிறிஸ்துக்காக ஊழியம் செய்யும் அநேக கோடி ஆத்துமாக்களை கர்த்தருக்கு சொந்தமாக்கும். ஆமேன். ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.